Hi guys, welcome back. Again, an important question. ஏன்னா application oriented practical real life oriented it's important. என்ன சொல்றாங்கன்னா த்ரீ எலக்ட்ரோலிட்டிக் செல்ஸ் மூணு செல் இருக்காமா ஏபிசி கண்டெய்னிங் ஜிங்க் சல்ஃபேட் சில்வர் நைட்ரேட் அண்ட் காப்பர் சல்ஃபேட் ரெஸ்பெக்டிவ்லி கனெக்டட் இன் சீரீஸ்ல கனெக்ட் ஆயிருக்காமா ஸ்டெடி கரண்ட் ஆஃப் 1.5 ஆம்பியர் பாஸ் பண்றாங்க until 1.45 grams of silver deposited on the cathode of the cell B. How long did the current flow? எவ்வளோ நேரம் how long அப்படின்னு கேட்குறாங்க. வாட் மாஸ் ஆஃப் காப்பர் அண்ட் ஜிங்க் டெபாசிட் இது டெபாசிட் ஆகிறப்ப அங்க அந்த செல்ல ஜிங்க் டெபாசிட் ஆகும், இன்னொரு செல்ல காப்பர் டெபாசிட் ஆகும், அதோட மாஸ் எவ்வளோன்னு கேட்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு சில பேசிக்ஸ் ஃபேரடேஸ் லா ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். அதை நான் ஃபர்ஸ்ட் காமிச்சிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க. ஃபேரடேஸ் லால ரெண்டு ஃபார்முலா இருக்கு. ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஃபேரடேஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் எலக்ட்ராலிசிஸ். ஃபர்ஸ்ட் லா W is equal to ZIT. இசட்ங்கிறது எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலன்ட்னுவாங்க, விச் இஸ் நத்திங் பட் மோலார் மாஸ், அந்த சப்ஸ்டன்ஸோட மாலிகுலர் மாஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்டூ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்ன்றது அங்கே என்ன எத்தனை இன்வால்வ் ஆயிருக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இன்டூ ஃபேரட் 96,500 கூலும். இது ஃபர்ஸ்ட் லா. செகண்ட் லா வந்து என்னன்னா W1/W2 ரேஷியோ, ரெண்டு எலமெண்ட் இன்வால்வ் இருக்குன்னா ஒன்னு டெபாசிட் ஆகிற ரேஷியோ வச்சுதான் இன்னொன்னு டெபாசிட் ஆகுது இருக்கும். ஸோ W1/W2 இஸ்கல் டு E1/2. E1 இந்த மேலே யூஸ் பண்ணிக்கலாம், அதே தான் மோலார் மாஸ் பை வேலன்சி, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆகும், அவ்வளவுதான், சிம்பிள். ஓகேவா? இந்த ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இது வந்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல அவங்க டைம் கேட்கறாங்க, எந்த ஈக்குவேஷன்ல டைம் இருக்கு? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல டைம் இருக்கா? W is equal to ZIT இருக்கா? அதுல இசட்டுக்கு பதிலாக இன்னொன்னு சொல்லிருச்சு, என்னது எலக்ட்ரோ கெமிக்கல் ஈக்குவலன்ட்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்க ஃபர்ஸ்ட் இதுல வந்து சில்வரோட அட்டாமிக் இது வந்து 108, சில்வர்னால வேலன்சி வந்து 1, 96,500 கூடும். இசட்டுக்கு பதிலாக இதை சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஸோ எவ்வளவு டெபாசிட் ஆகுன்றது இது டிபெண்ட்ஸ் ஆன் இது 108 டிவைடட் பை 1 இன்டூ 96,500. எவ்வளவு ஆம்பியர் கரண்ட்? 5 ஆம்பியர் கரண்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க. ZIT எவ்வளவு டெபாசிட் ஆயிருக்குன்னு கொடுத்துட்டாங்க. எவ்வளவு 1.45 கிராம் டெபாசிட் ஆயிருக்குன்னு கொடுத்துட்டாங்க. நமக்கு டைம் மட்டும் தேவை. கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர் வரப்போகுது. கரெக்டா? ஸோ T would be equal to 1.45 into 96,500 divided by 5 into 108. இதை சிம்பிளிஃபை பண்ணி மல்டிப்ளை பண்ணீங்கன்னா you will be getting your answer as கரண்ட் வந்து இஸ் 1.5 ஆம்பியர். கரண்ட் வந்து 1.5 ஆம்பியர், 5 ஆம்பியர் இல்லை, சாரி, கரண்ட் வந்து 1.5. ஸோ 1.5 ஆம்பியர் 1.5. ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் 863.73 செகண்ட்ஸ். ஆமா, பார்ட்டே முடிச்சாச்சு. ஓகே, அடுத்து வாட் மாஸ் ஆஃப் ஜிங்க் அண்ட் காப்பர் டெபாசிட்டட். அப்போ ஜிங்க்குக்கும் இதுக்கும் இருக்க ரிலேஷன் வேணும். ஸோ நமக்கு அதாவது அதோட W, ஸோ இந்த செகண்ட் ஃபார்முலா என்னது? W1/W2 is equal to E1 divided by E2. ஃபர்ஸ்ட் இது வந்து நமக்கு ஆல்ரெடி கண்டுபிடிச்சது வந்து சில்வர்னு வச்சுக்கோம். ஸோ W1 தெரியும். W1 எவ்வளோ? அப்போதான் 1.45. W1 வந்து 1.45. W2 தான் கண்டுபிடிக்க போறோம். E1 எவ்வளோ? E1 தான் 108 கண்டுபிடிச்சு வச்சிருக்கோமா, 108. E2 மட்டும் தேவை. E2ன்றது என்னது? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். E2ன்றது அதோட அட்டாமிக் இது. ஸோ செகண்ட் நம்ம பார்க்க போறது காப்பருக்கு. காப்பரோடது பார்த்தீங்கன்னா 60. காப்பரோட இது என்னது? 65.3. அதோட வேலன்சி காப்பரோடது Cu2 பிளஸ் தான் வரும். ஸோ இஃப் யூ டிவைட் 32.65. ஸோ இஃப் யூ டிவைட் யூ வில் பி கெட்டிங் சார். இது வந்து ஜிங்க்கு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 32.65. ஸோ இப்போ நமக்கு அப்படியே ஃபிளிப் பண்ணிடுறேன். ரெசிப்ரோக்கல் பண்ணினா W2 divided by 1.45 is equal to 32.65 divided by 108. So W2 is equal to 32.65 into 1.45 divided by 108 will give you 0.438 grams of zinc. ஜிங்க்கு போட்டாச்சு. இதே இது அடுத்து என்னது? காப்பருக்கு இருக்கு. சேம் ஃபார்முலா, கலர் வேற கலர் எழுதுவோம். காப்பருக்கு இது வந்து ஜிங்க்கு. அடுத்து காப்பருக்கு என்னது? சேம் W1/W2 is equal to E1/E2. W1 மாற போறது இல்ல, E1 மாற போறது இல்ல. 1.45. W2 தான் கண்டுபிடிக்க போறோம். 108. இது வந்து E2 ஃபார் காப்பரோடது எவ்வளோ?
காப்பரோடது பார்த்தீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் 63.5 டிவைட் பை காப்பரோடதும் 2, ஜிங்க்கும் ZN2 ப்ளஸ் இதுவும் தான். ஸோ ரொம்ப மார்ஜின் டிஃபரன்ஸ் தான். 63.5னா 31.75 வரும். 31.75. அதே மாதிரி ஃபிளிப் பண்ணுறீங்க. W2 by 1.45 is equal to 31.75 divided by 108. So இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஸோ W2 is equal to 31.75 into 1.45 divided by 108. So W2 will give you 0.426. ரொம்ப சைஸ் பாருங்க, ரொம்ப ஆல்மோஸ்ட் சேம் தான். கிராம் ஆஃப் காப்பர். கிளியரா? புரிஞ்சா? ஸோ ஃபேரடேஸ் ஃபர்ஸ்ட்ல செகண்ட்ல புரிஞ்சாதான் இந்த சம் பண்ண முடியும். ஃபேரடேஸ்ல வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்டான கான்செப்ட். சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. We'll meet in next video, guys. Thank you.